பல திருப்பங்கள் தாண்டி இப்போ தான் வந்து பாக்யலட்சுமி சீரியலில் அடுத்த கதைக்களத்துக்கு மூவ் ஆன் ஆகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு இடத்துல வந்து கதையை வந்து விட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கதையில் முதல்ல வந்து பாக்கியா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும் தான் அந்த கதை ஆரம்பத்தில் போச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து ராதிகாவை பார்த்து கோபி வந்து திசை மாறி தடம் மாறி போய் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கார். அந்த பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியாவுடைய ஃப்ரெண்டு ராதிகா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போது எப்போ கோபி மாட்டுவாருங்கிறதும், கோபி மாட்டாமல் தப்பிக்க ட்ரை பண்ணுறதும், கோபி மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா, மற்ற கதையிலலாம் டபக்குன்னு மாறிட்டாரே என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் எப்படியோ மாட்ட வச்சாங்க. மாட்டினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தனியாக வந்து பாக்கியா வந்ததும், ராதிகாவும் கோபியும் வந்து குடும்பத்தை விட்டு தனியாக போனதும் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுதான் வந்து இந்த சீரியலுடைய பீக். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்ற வேர்ஷன்ஸ்லாம் வந்து பாக்கியாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறதோ இல்லை வந்து அடுத்து குழந்தைங்களோட விஷயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நடக்கிறதுலாம் இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணாங்க, செடி எனக்கு ஒரு தொடர்பு இருந்த மாதிரி, அஃபேர் இருந்த மாதிரி, மாலினி தானே அந்த பொண்ணு வச்சு ஒரு கதை, இன்னொரு பக்கம் எழில் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு கதை அப்படின்னு ரொம்ப நாள் போய் இப்போ திருப்பி எங்கே வந்துச்சு அப்படின்னா வந்து கோபி பாக்கியாவை பழி வாங்குறதுன்னு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கதையை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக ராமமூர்த்தி தாத்தாவுடைய மரணத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியாவை பழனிசாமி விரும்புகிறதா நமக்கே டேரெக்டாகவும் காட்டினாங்க. பழனிசாமியோட வீட்டிலேருந்து பாக்கியாட்ட பேச பாக்கியா அதை முடியாதுன்னு சொன்னதெல்லாம் காமிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பழனிசாமி அப்படியே வந்து அதை விட்டு விலகி போகிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் பழனிசாமி வந்து பாக்கியா வேலை செய்யும்போது பார்த்த விதத்திலே தெரியுது இன்னமும் ஒரு காதலோடு தான் இருக்கார் அப்படின்னு திருப்பி அந்த கதையை ட்ராக்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அந்த கல்யாணத்தை யார் நடத்தி வைப்பா அப்படிங்கிறத நோக்கி கதை போகும்பொழுது தான் மற்ற சைடு கதைகளோடு சேர்த்து இதை மெயின் கதையாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சைடு கதை செடியனுக்கு வேலை போகிறதா ஒரு கதை, எழில் வந்து சாதிக்கிறதா ஒரு கதை, எழிலுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா ஒரு கதை, இனியா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற கதை, கோபி இவங்களை ஹோட்டலை காலி பண்ண வச்சு மொத்தமாக பழி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு கதை அப்படின்னு மல்டிபிள் கதைகளுக்கு நடுவில் பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணங்கிற ஆங்கிளை யார் வந்து நடத்தி வைக்க போகிறா அப்படின்னா, முன்னாடி வந்து அதுக்கு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்ச ஈஸ்வரி அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோபி மேலே வெறுப்பு அதிகமாக பாக்கியாவுக்குன்னு ஒரு துணை இருக்கிறது சரி அப்படின்னு முடிவு பண்ணி, பாக்கியாவுக்கு பெருசாக வயசெல்லாம் ஆகலை அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து பாக்கியாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு பழனிசாமி தான் கரெக்டாக இருப்பார். ஏன்னா பாக்கியாவுக்கு கட்டாய கல்யாணம் மாதிரி 18 வயசில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையில் வந்து நிஜமான சந்தோஷத்தையும் நிஜமான அன்பையும் வந்து காதலையும் வந்து அவங்க பார்க்கல. அதெல்லாம் தரக்கூடிய பழனிசாமியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ட்ராக் தான் அடுத்து பெருசாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.